ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 30 ஜூன் 2026. இன்றைய தினம் அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு உபயதாரர்கள் ஸ்ரீ அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் தான். இன்றைய உபயதாரர்கள் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். இந்த ஜூன் மாதத்திலே கிட்டத்தட்ட அநேக நாட்கள் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரில் அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுடைய அன்னதானம் அவரே நல்ல வழியில் நடத்துவார். நல்லது நடக்கும். அண்ணாமலையார் கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் திருவருளால இங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்றவர்களுக்காக அன்னதானம் கொடுத்துட்டு வரோம். அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். இந்த அன்னதானத்திற்கு நமக்கு இதுக்கு முன்னாடி உதவி பண்ணவங்க, உதவி பண்ண போறவங்க, பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் நலமுடன் வளமுடன் செல்வங்கள் செழிப்புடன் வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் திருவருளால எல்லாருக்கும் எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலையம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலையம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. சாப்பிடுங்க ஐயா. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே. சிவபுர வந்தீங்க. சரி 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 சரி. ஒருத்தர் மட்டும் போட்டு கொடுங்க சாப்பாடு. மீதி பேர் லைனுக்கு வாங்க. ஏன் அப்படி? நமச்சிவாய. அண்ணாமலையார் அருளால நல்லா இருக்கணும் எல்லாரும். வேண்டிங்க. எல்லாம் அவருடைய அருள்லாம் எல்லாமே நடக்கும். சரிங்க. உண்மையை சொல்ல போனீங்கன்னா உண்மையிலே இந்த மாதத்தில் நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். ஏன்னா அவர் இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்துறாருன்னு. கஷ்டம்லாம் இல்லை, அது எல்லா சூழ்நிலையும் நம்ம பார்க்கணும்ல. அவர் கஷ்டம் அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. சரி சார், நிச்சயம் கொடுப்பாரு. சரி சார், சரி சார். அண்ணாமலையார் அருள் இருந்தவங்க வேண்டுதல் கூட அது. சரி. ஒருத்தவங்க கேட்கும்போது அவங்க கிரிவலம் வந்தாங்க, பௌர்ணமி கரூர்லேருந்து வந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட அந்த பெருமை இவ்வளோ ஆசிரமம் ஏங்க இங்கே மட்டும் சாப்பிட்றீங்கன்னா, அப்போ அது சொன்னோம். நாங்கள் போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்னா ரொம்ப கஷ்டம், ஒரு ஃபங்க்ஷனில் உட்காந்து சாப்பிட்னா கஷ்டம். எங்களுக்கு டேபிள் சேர் போட்டு கௌரவியாக தலைவாழையில் போட்டு இந்த அளவுக்கு உணவு கொடுக்குற அந்த புள்ள நல்லா இருக்கணும். நமக்கு ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும். வேண்டிக்கணும். அதை தான் சொன்னேன். அவனே அந்த அம்மாவும் சரிங்களா, சரிங்கய்யா நம்ம அதை செய்வோம்யா. சரின்னு இருக்கலாம். அதுதான் வாங்க. என்ன சமைச்சேன்? கீரை குழம்பு.
சரி சரி. தயிர் தயிர் போட்டு சக்கரை போட்டு கொடுக்கணுமா? இப்போ வேணுமா? இப்போ கேட்குறாங்களே. நேற்று கொடுத்தாங்க, இன்னைக்கு கொடுத்தாங்களா? மறுபடியும் வேணுமா? தரேன் தரேன் தரேன். அப்புறம் ஆட்டம். சரி. ம். ஞானமே போற்றிடும் ஹரனே சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவ தியானம் சிவம் 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 அன்பே சிவம் தினம் 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 செய்வோம் சிவ தியானம் உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறை. சரிங்க. ஓகே ஓகே. என்ன சாமி நல்லா இருக்கீங்களா? அண்ணாமலை இருக்கும்போது என்ன குறை? ஒன்றும் குறை இல்லை. எமனுக்கு கண்டேக்கிறேன் எங்கேயும் போட்டேன். சரி சரி சரி. ஐயா வெயிட் பண்ணுங்க, ஐயா வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. சரி போகும். சாமி நமச்சிவாய. அண்ணாமலையார் நல்லா இருக்காங்க. சரி சார். தீர்க்காயசு நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கு. என்னைக்கு இது முடங்காமல் கிடைக்கணும் சாமி. எனக்கு அதுவே பெரிய வரம். நமச்சிவாய். முடங்க விட மாட்டார் சாமி, கடவுள் பார்த்துப்பார். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வாங்க ஐயா, வாங்க வாங்க. போங்க, போய் உட்காருங்க, போங்க உட்காருங்க. போமா போமா. உனை எண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே வாழும் வழி சொல்பவன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. தயிரில் சக்கரை போட்டு சாப்பிட்டியாமே? ஆமாம், சாதம் சாப்பிட்டேன், தயிர் சக்கரை போட்டு சாப்பிட்டேன். கீரை கீரை குழம்பு சாப்பிட்டியா? கீரை கீரை குழம்பு. ஏய் நேத்தி உங்காத்து மாமி தானே? எங்கள் ஆத்து மாமி எங்கே போயிருக்கா? இங்கே தான் இருக்கா. என்ன பண்ணா எங்கள் ஆத்து மாமி? இல்லை, முருங்கைக்கீரை. எங்கள் ஆத்துக்காரி தான். உங்க ஆத்துக்காரி தானே? எங்கள் ஆத்துக்காரி தான் குத்தா. நீ கூட கிள்ளுனியே. கிள்ளைன்னா சாப்பிடல. கொடுக்கவே இல்லை. பத்தியா ஏமாத்திட்டா பத்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வீட்டு நடிகை சோபாவா? சோபா இல்லைடா. நான் குடிச்சிட்டேன். முருங்கைக்கீரை சூப் வச்சாங்க, எனக்கு தான் வச்சாங்க. சரி, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கணும். சரி. ஏய், ஒரு குழந்தை அழிச்சுன்னு வருவியே, காணமே. ஸ்கூல் போய்க்கிறான். சரி. பின்னால் வண்டியில் வச்சு அழிச்சு வராங்க பார் கேள். நேத்தி ஏண்டி முருங்கைக்கீரை பாட்டி கிள்ள வச்சுட்டு முருங்கைக்கீரையை கொடுக்காம முட்டியா? இங்க கீரை செஞ்சுக்கிறோமே, சாப்பிட்டு வா. கீரை கீரை சாப்பிடல காலைல? நான் சாப்பிட்டேன். அக்கா கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு வாங்க, பாட்டிக்கு கீரை எடுத்துன்னு வாங்க. தேவியே சாப்பாடு வைக்கா பாட்டிக்கு. சன்னதி
கொஞ்சம் வச்சுக்கோ. கீரை என்னென்ன கீரை எல்லாம் போ. ஆராரோ வந்தேன் இருந்தேன் சாப்பிட்டு போங்க. வண்ணான் வந்தீங்க இருந்தீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. வண்ணான் வழி கேட்டேன் அப்பொழுது உங்களப்பா தண்ணி குடி எல்லாம் தண்ணி அடி ஊட்டி விட்டா காடு தண்ணி காடு மலைகளெல்லாம் திரும்பி இவன் எனக்கு சாப்பாடு போடல, அதை பத்தி நீ கேட்டியா இல்லையா? என்ன புயலான்னு சொல்றாக்க அவ கேள போட்டலாம் இல்லையான்னு கேளு. பாட்டி நான் போட்டேன் பாட்டி, அவர் சாப்பிடல. நம்ம கடமை செஞ்சு கொடுத்துட்டோம், அவங்க சாப்பிடல. ஆனந்தமா ஆனந்தமா அவங்க பாட்டு மயக்கத்துக்கு போயிட்டாங்க. தண்ணி குடியம்மா தண்ணி குடிய சாப்பிட்டு நான் பிடிக்கணும். சோறு கொஞ்சோண்டு ஆமா இன்னும் ஒரு மணி நேரம் சாப்பிடுங்க. கோழிக்கு அரிசி வைப்போமே அந்த மேலான்னா எழுந்து வாடி. முடியாது. எழுந்து வாடி. ஏய் போல போல கேட்கலாம் பாவு, நீ சொல்றது கேட்கலாம், நான் சொல்றது கேட்கலாமா? நான் பாட்டி சொல்றதா கேட்பேன். ஐயோ ஐயோ நீ என் சொல்றது- தங்கமே, நீ சொல்றத நான் கேட்க என் மாட்டேன். வைரமே. அப்பா அப்பாடா. கேட்க மாட்டேன் பாட்டி அவர் சொல்றத. அப்பா சரி, விடு. நல்லா இருக்குடா அண்ணா. தீபாவளி பொங்கலுக்கு எடுக்கிற புடவை உனக்கு கொடுத்துட்றேன். பரவாயில்ல போயேன், பெரிய அதிசயம். பாரு பெரிய அதிசயமா, நம்ம போய் கடையில எடுக்க மாட்டோமா? அதானுங்க. அதான். பகவானே ஆண்டவனே முருகா பள்ளி சாட்டி அப்பா பொண்டாட்டி தாயே பெரிய தாயே அவ ஏன் எனக்கு சோறு போடலன்னு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். அப்புறம் மேற்கொண்டு கொண்டு ஒண்ணும் இல்ல. விடு, பொம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. எல்லா பொம்னாட்டிங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. ஆமா அக்கா எங்க அங்க போக மாட்டேன். வெளியில எதுக்கு வேண்டி எதுக்கு என்ன பார்த்து சரிங்களா? உன்னை பார்த்து நான் சிரிக்கலாம். அண்ணாமலையார் அண்ணாமலையாரை பார்த்து சிரிக்கிறாங்களா? அது பாரு நல்லா சரி, முருங்கீரை கிண்ணாலே முருங்கீரை குத்தாளா அவனுக்கு? குடிக்கட்டா போறாப்போ. அவளுக்கு சப்போர்ட் பண்ற நீ. இப்பதானே கீரை சாப்பிட்ட? ஆமா ஆமா நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்தது கீரை. அதுலயும் முருங்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை எல்லாம் போட்டுக்குது. பொட்டு காத்தால எல்லாம் நான் ஆஞ்சேன். அப்புறம் ஆஞ்சியா? நான் ஆஞ்சேன் எல்லாம் பண்ணேன் நான். அவெல்லாம் சொன்னா என்ன பாட்டி வா பாட்டி அப்படின்னு. சரி போ. போனா போது கைத ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போவோம். சாமானியம் நினைக்காத அண்ணாமலையாரு. அண்ணாமலையார் உண்ணாமலை தாய். நாமளே யாரால தான் இங்க உட்காந்துக்கிற நீ. கரெக்டா சொல்ற பாரு, பொய்யே சொல்லல. ஆராரோ அரிரரோ அரிரரோ ஆரிரரோ குச்சியா வந்து கல்ல? ஐயோ நல்லா இருக்கு. அங்க போய் குளிச்சுட்டு வேற போட்டுன்னு இருக்கேன். அங்க உணர்த்திருக்கேன். சரி, உனக்கு இருக்கியா? ஆமா ஆமா தலைக்கு நல்லா குளிச்சேன். தலை குளிச்சியா? நல்லா குளிச்சேன். சரி போட்டேன். நேத்தி கடலூர் ஆயிடுச்சுன்னு போறேன்னு சொன்னா நான் எங்க சொன்னேன்? யார் சொன்னா? நான் சொல்லவே இல்லை. போய் கணா கண்டு இருப்பேன். கணா கண்டு இருப்ப பாட்டியே. கடலூர் ஆயிடுச்சு. எப்படி கரெக்டா நாங்க எதனா ஒரு தெரியாம ஒரு விஷயத்தை சொல்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டான். எங்க பேர் என்னன்னு கேட்டா கட்சி வரைக்கும் ஞாபகம் வராதான். கடலூர். எங்க பேர் என்ன? ஏய் என் மகன் பேர் என்னடி? ஃபர்ஸ்ட் என் பேர் சொல்லு, அப்புறமா அவர் பேர் சொல்லுவேன். ஓ சரி சுமித்ராவா? ஆரம்பிச்சு பாட்டி. சுமித்ரா. இதெல்லாம் ஞாபகம் வராது. என்னையோ ஏதோ ஒரு விஷயம் சொல்றா, அதை கரெக்டா மைனூட்டா நோட் சுமித்ரா பண்ற நீ. சுமித்ரா சுமித்ரா சுமித்ரா. போயிட்டமா? எங்க சாப்பாடே போடல பாட்டி, போய் சாப்பிட்ற பசிக்குது. அதெல்லாம் அவ போய் போடாது. போடலையே, சத்தியமா போடல. கேளு. சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத. எத்தனை வந்து ஹாட் பாக்ஸ்ல வச்சுட்டா சாப்பாடு போறது கணக்கா? என்ன ஊட்டி விடுவாங்களா? ஊட்டினாலும் தப்பு இல்லடியே. எனக்கே எங்க யாரும் ஊட்டி விட மாட்டாங்க. உனக்கு என்ன? நான் வந்து அவரு கூட்டணும். நீ நானும் ஒண்ணு. இது என்ன கதை? நானும் அவரு பண்ண ஒண்ணுதான். நீ அவரு ஒண்ணு. அவருக்கு ஊட்டி விட. நான் சாப்பிடாம இருந்தா எனக்கு ஊட்டுறாரா? அது எப்படி அவர் அது நீ சாப்பிடுறது? தானே சமைக்கிற, நீ தானே சாப்பிடணும். சமைக்கிறவன் சாப்பிடணும். சமைக்கிறவங்க காலத்துக்கும் சமைச்சு நாங்களே சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆமாண்டி போடி. ஒரு கொழுந்தனாரு மூத்தாரு நாத்தனாரு. எங்க போனாரு? நாத்தனார்
நாத்தனாரு. உனக்கு இருக்கிறாங்களா நாத்தனாரு? என் நாத்தனாரே இல்லை. காவஸ்டியா? உங்க வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க இல்ல யாரா? எங்க அத்துக்காரு கோபாலன் முரட்டு பாசிக்கள் எல்லாம் திருட்டுத்தனமாக. அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? அவர் ஒண்டிதான். ஒரே ஒரு பையன் தானா? ஆமா, கோபாலன். எந்த ஊர்ல கல்யாணம் தெரியுமா எனக்கு? கடலூர். சொல்லிட்டான். டேய், அங்க பள்ளியறை எடுத்துண்டு அக்கா என்னமா அதுவா தெரியுமா? இங்க புடவை, நான் புடவைன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ புடவை நல்லா இருக்கும். பள்ளத்தெரு. சரி பாட்டி, போயிட்டு வரேன் நான். எங்க? ஐயோ, நாங்கெல்லாம் நீ எப்படி அந்த கல்ல? திருப்பதி ஏழுமல வெங்கடேசா, பையன் காதலிக்க பச்சை கொடி காட்டுலேசா. பிரபு தானே பாடியிருக்கான். பிரபுதேவா. கார பொன்னையா பிரதேசி நனையா திருப்ப. அந்த இதுல கடலூர்ல பாடலீஸ்வரர் தேவஸ்தானத்துல அம்பாளை தூக்கிட்டு போவா பாரு. அம்பாளையும் சுவாமியும் என்னமா இருக்கும்ன்ற பள்ளியறை நன்னா இருக்கும். அப்புறம் சுமித்ராலாம் இல்ல, என் பேரு. அம்பாளை சொல்றேன். ஒரே ஒரு தடவை மட்டும் என் பேர் ஞாபகம் வச்சுன்னு சொல்லி பார்ப்போம். என் பேர் என்ன? உனக்கு ஞாபகம் வர மாதிரி ஒரு பேர் வச்சு வேட்டை விளாண்ட அவம்மா வச்சிருப்பா பேரு. பேர் தான் சொல்லு, நீ தான் மறந்துடுறிய. எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட? அதானே கேட்டேன். உன் பேர் என்ன? என் பேர் மீனாட்சி. என் பேர் என்ன? உன் பேரு அதான் மீனாட்சி. பத்தியா? உன் பேரை ஞாபகம் வச்சுக்கிற, அவங்க பேரை ஞாபகம் வச்சு. அது வாங்கிக்கோ, மண்ணம் தருவா. பகவானே ஆண்டவனே முருகா பாலிசா ஓம்பொடி நல்லா இருக்குடா அண்ணா. அக்கா உண்மை எனக்கு வேணா, நீ சாப்பிட. ஓம்பொடி பிஸ்கெட்டு. சாவித்திரி பாட்டிக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? டீ அதிகமா பிடிக்கும், இஞ்சி பக்கோடா அதிகமா பிடிக்கும். உனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? ஓம்பொடி பிஸ்கெட்டு. சரி அக்கா. அக்கா ஒரு கவர்ல போடு பாட்டி. அது இப்போ இந்த கவர்ல ஒன்றா கொட்டலாம். இரு வரேன், அது இந்த கவர்ல கொட்டிக்கோ. அப்படியா? கடவுளே பகவானே. இரு வரேன். இது இந்த கவர்ல போட்டேன். சரிம்மா. சரி, இந்த பிஸ்கெட்லாம் இதுக்குள்ளே எடுத்துட்டுமா ஓம்பொடி? எடுத்துக்கோடா கண்ணா, உனக்கு இல்லாத ஓம்படியாடா செல்லம். தங்கம் வைரம் முத்து தங்கம் தான் 30,000 இல்ல? தங்கம் காத்தால நியூஸ்ல சொன்னோம். நீ எப்ப பார்த்த நியூஸ்? அது எப்பயே எங்கேயோ 1,20,000 ரூபாய் ஒரு பவுனு. பாத்தியா? 30,000 இல்ல, 1,20,000 ஒரு நானே 1 கிராம் 2 கிராம் சொன்னேன் அக்கா. 1 கிராம்னா 20,000 ரூபாய் வரும். இன்னும் 30,000 ரூபாய் வரும். 1 கிராம் 18,000. ஏய் வாங்கோ, சாப்பிட்டேல? நல்லா இருக்கேல? பகவானே ஆண்டவனே முருகா பாலிசா. ஓம்பொடி என்ன சொல்ற? நீக்கு தரையா இல்லையா? எடுத்துக்கோடா கண்ணா. மொத்தமா எடுத்துட்டுமா? உனக்கு இல்லாத ஓம்படியா? ஆராரோ ஆரிரோ பாட்டெல்லாம் பாடாத, ஓம்பொடி வச்சு. பாட்டி வந்தேன் இருந்தேன் வண்ணான் சரி பத்திரமா வச்சுக்கோ. ஒன்று சொல்றதா? தேவைப்படுமோ சாப்பிடு. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். நானே நீ வருவான், கூட்டின்னு வருவான். ஓ, நீ வண்டியில் படி. ஆமா ஆமா. சரி ஜாகிரதா. சரி ஜாகிரதா. தாத்தா பாய் பாய் பாய். தாத்தா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆகுது பார்த்து. வெயில் வர முடியல. வெயில் வர முடியல. என்ன தாத்தா சாப்பிட்டியா? சரி, என்ன அது கப்பு ரவுண்டு வச்சுங்கிறா? அதில் வாங்கினா முதல்ல வாங்கி வச்சிட்டியா? சரி 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 தாத்தா. மண்ணெண்ணெய் சரியா போச்சா? மண்ணெண்ணெய் இருக்குதா? இருக்குதா? சரி சரி. மண்ணெண்ணெயில் தானே சமைக்கிற? நான் உன்னை மண்ணெண்ணெய் ஊற்றி தான் சமைக்கிறேன்னு கேட்டேன். நீங்க ஐயோ நிற்கிற பாரு, மண்ணெண்ணெயில தான் தெரியாம கேட்டேன். ஆனால் விரவுன்ற. சரி, அந்த காசு 500 ரூபாய் வாங்கினே இல்லையா?
அந்த காசு வாங்கினே இல்லையா 500 ரூபாய் அந்த கடையில் துவரம் பருப்பு புளி ஆ புளிய சொல்லி ஆ வாங்கிட்டேன். வாங்கிட்டேன். சரி, சந்தோஷம். எதுக்குன்னா காசு ஒன்று நீ உபயோகப்படுத்தணும். கேட்டு வாங்கிக்கணும். கொடுத்தாங்களா? சரி சரி. எதுவும் இது இல்லை, எது பேலன்ஸ் இல்லை, நேற்று படுத்திட்டேன். சரி, இது வர நான் போகும்போது இட்டுமா சொல்கிறேன். போகும்போது இட்டுமா சொல்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் விட சொல்கிறேன். அங்கே போனதெல்லாம் பஸ் ஸ்டாண்டில் விட சொல்கிறேன். அப்படியே சரி. பாய் பாய். தாத்தா தாத்தா போலாமா? தம்பி இட்டுன்னு போவான் உன்ன காரில் எடு. தாத்தா செலவுக்கு வச்சு சரியா? சரி, போயிட்டு வரேன். என்ன Shiva